யாரிடமும் சாபமான சொல்லை வாங்கிக்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப பொறுமையாக இருக்க இருக்க அவங்க செயல் எவ்வளோ நாள் பொறுத்துக்க முடியுமோ அவ்வளோ நாள் பொறுத்துட்டு லாஸ்ட்டில் அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் ஒரு சாபமாக வந்துச்சுன்னா அது நிச்சயமாக பலிக்கும். அதனால எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய குடும்பங்களில் அமைதியாக இருக்கவங்களே நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கம்முன்னு இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்ருக்கார் இல்லையா? இவங்க கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துருத்திலே வைத்திருக்கிறாராம். அப்போது அதுக்கு எல்லாம் பதில் சொல்ல நாள் வரும். ஒருவருடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னா அங்கே தற்கொலை பண்ணிக்கிறார்கள். ஒரு வார்த்தை அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க அழுது அவங்க அப்படியே நொந்து நூலாகி ஒரு மாதிரி ரொம்ப போயிடுறாங்க. அதனால் பேசும்போது வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஒரு இழிவான வார்த்தைகள், ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள், நல்லா இருக்கிறவங்களை சபிக்கிற மாதிரி வார்த்தைகள், இதையெல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. ஆனால் அது காரணத்தோடு வந்துச்சுன்னா அது பலிக்கும். அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.